மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 2 குழந்தைங்களுக்கு அம்மா வீட்ல இருந்து படிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 தான் அவங்களுடைய இலக்கே. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2 தடவை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனா போன தடவை குரூப் 4 அவங்களால கிளியர் பண்ண முடியல. இது தடவை குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்காங்க. பை காட் கிரேஸ்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட உழைப்புனால தான் அந்த காடே லக்கா வந்து சேர்ந்திருக்கு. லக்குன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து அந்த பரிசை கொடுத்துருக்கு, பிரைஸ் கொடுத்துருக்கு. சக்சஸ் அப்படிங்கிற பிரைஸ. ஸோ காட் கிரேஸ் கிடையாது, இவங்களுடைய உழைப்பு. உழைப்பினால்தான் இவங்க உயர்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து கம்யூனல் ரேங்க் 68, ஓவரால் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 787 எடுத்திருக்கிறாங்க. நல்ல மார்க் 232.5 எடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நம்ம ஜஸ்ட் மோட்டிவேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காங்க. நம்ம பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே தொடர்ந்து வாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுங்க. உங்களுடைய ரிசல்ட் சொல்லும் போதுதான் என்னன்னு கேட்டா மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நீங்களும் இதே மாதிரி தானே ஏதோ ஒரு காலத்துல ஒரு மோட்டிவேஷனை பார்த்து தானே வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனால தான், அதாவது அதுவும் ஒரு காரணம், மோட்டிவேஷனும் ஒரு காரணம். மோட்டிவேஷன் மட்டும் காரணம் கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க அப்படி சேடா ஃபீல் பண்ணும்போது நான் இந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு மெய்சிலிருப்பு ஏற்படுத்திருக்கும்ல, அதே தான். நம்ம கற்பதைய ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, யார் வேணாலும் நீங்க வந்து கீழே சொல்லுங்க. நம்ம கற்பதைய வாட்ஸ்அப்ல வந்து சொல்லுங்க, இப்படி வந்து எப்படி கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நிச்சயமாக குழந்தை இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃப், இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. சக்சஸ் ஆறதுக்கு வயசெல்லாம் ஒரு தடையே இல்லை. நிச்சயமாக ஜெயிக்கலாம், உங்களாலேயும் முடியும். ஆல் த பெஸ்ட்.